إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்விட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்தில் ஒன்று குழும்பியுள்ள நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சொர்க்கத்தின் வர்ணனைகள். அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைத்து விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. முஸ்லிம்களாக எடுத்துக்கிட்டாலும் சரி, காஃபிர்களாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவரவருக்குன்னு ஒரு கருத்து வச்சு அந்த கருத்தில் உறுதியாக இருந்து மனித சமுதாயம் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இருக்குது. ஆனால் அனைத்து மனிதர்களும் அவர் முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், சீக்கியனாக இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதியாக கூட இருக்கலாம். ஆனால் அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு கருத்தில் மட்டும் ஒன்றிணைந்திருக்கிறாங்க.
அந்த ஒரு கருத்தில் மட்டும்தான் அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைத்து மனிதர்களும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்கத்தான் போறாங்க. இந்த மரணம் என்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மனுஷனுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கிடையாது. எல்லா விஷயங்கள்லையும் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய மனிதன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் கூட மரணம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அவனுக்கு மரணம் வந்து அடைந்தே தீரும். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்ற இந்த கருத்தை அனைத்து விதமான மக்களும், அனைத்து மதங்களையும் பின்பற்றக்கூடிய மக்களும் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், அவன் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பான முறையில் மரணம் வந்து அடையும் என்பதில் எல்லாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னாடி என்ன நடக்கும் என்பதில் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு மதமும் அதை ஒவ்வொரு மாதிரி நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. முஸ்லிம்களை தவிர ஏனையவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்தில் நம்ம மரணிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, திரும்ப நம்ம எழுப்பப்பட மாட்டோம், மறுமை நாளை மறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காமிக்கிறான், ஸஅமல்லதீன கஃபரு அல்லை யுபஅஸு. நபியே, அந்த மனிதர்கள் நினைக்கிறாங்க அவர்கள் திரும்ப எழுப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம அவர்களை தண்டிக்க மாட்டோம், மறுமைன்னு ஒண்ணு கிடையாது, விசாரணைன்னு ஒண்ணு கிடையாது, சொர்க்க நரகன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மண்ணோட மக்கி எலும்புலாம் இல்லாம போன பிறகு நாம் எப்படி எழுப்பப்படுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நபியை நீங்க சொல்லுங்க, புல் நபியை நீங்க சொல்லுங்க, பலாம் அப்படி அல்ல, புல் பலாம் வரப்பி, நிச்சயமாக என்னுடைய இறைவன், லதுபஅசுன்ன ثم لتنبؤن بما عملتم. நபி நீங்க சொல்லுங்க, அப்படி எல்லாம் அவர்கள் நாம விட்டுற மாட்டோம், அவர்கள் திரும்ப எழுப்பப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எதை செய்து கொண்டிருந்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி அன்றைய தினத்தில் அவரிடத்தில் சொல்லப்படும் என்பதை நபியை நீங்க அவர்களிடத்தில் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுறான். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, நிச்சயமாக இந்த உலகத்தில் மரணித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்து மனிதர்களையும் எழுப்புவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நாளில் அனைத்து மனிதர்களையும் எழுப்பின பின்னாடி இந்த உலகத்தில் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி கணக்கு வச்சு, இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல அமல்களை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம், இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிட்டார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த விஷயங்களை விட்டும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அந்த விஷயத்தை விட்டும் அவர்கள் விலகி அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட முறையில் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அப்படின்னா அதற்கான கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த முஃமின்களுக்கு, அந்த முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறான். இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் என்ன சொல்றது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றது, இந்த உலகம் தான் எங்களுக்கு முக்கியம், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக அவர்கள் தடுத்த விஷயங்களை செய்யக்கூடியவனாக, பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னா நாளைக்கு அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய இந்த இறை நிராகரிப்பின் காரணமாக, அவனுடைய இந்த பெருமையின் காரணமாக அவனுக்கு நரகத்தை கூலியாக கொடுப்பான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த முஸ்லிமை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த முஸ்லிமிடம் நம்ம போய் கேட்டாலும் சரி, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஆசை,
உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆளுக்கு ஒவ்வொரு ஆசை சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா படிக்கணும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி இந்த வேலையில நான் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும், நான் பெரிய முதலாளியாக ஆகணும், வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லா முஸ்லிம்களுக்கும், இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படின்னா அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்பது, நாளைக்கு மறுமையில எப்படியாவது வெற்றி பெற்று நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கருணை காட்டி அவன் கேட்கக்கூடிய பதில்களுக்கு, கேள்விகளுக்கு இலகுவான முறையில பதில சொல்லி எப்படியாவது நாளைக்கு நாம் சொர்க்கத்துக்கு பெயரணும். இந்த ஆசை உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கு இருக்கு. அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆசை வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆசை எப்ப அதிகமாகும் அப்படின்னா அந்த இடத்தை பத்தி எப்ப நமக்கு தெரியுதோ அப்பதான் அதை அடைய வேண்டும் என்ற ஆசை நமக்கு அதிகமாக வரும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் உதாரணம் அப்படித்தான். ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்தை பத்தி கேள்விப்படுறோம், அந்த இடம் இவ்வளவு அழகா இருக்குது, அந்த இடத்துல இவ்வளவு அழகான இன்பங்களான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதை கேள்விப்படும் போதுதான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அந்த இடத்துக்கு நம்ம வாழ்நாள்ல ஒருக்கவாது போயிடணும், ஒரு தடவையே அந்த இடத்தை போய் சுத்தி பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இது மனிதனுடைய இயல்பு. எப்போ ஒரு விஷயத்தை பத்தி முழுமையாக மனிதன் அறிகிறானோ, எப்போ ஒரு விஷயத்தை ஒரு பொருளோட இன்பத்தை பத்தி மனிதன் அறிகிறானோ, அப்ப அந்த பொருளை, அந்த இடத்தை சென்று பார்க்கணும், அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு அதிகமாக இருக்கும். அந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை வச்சிருக்கிறோம். ஆனா அந்த சொர்க்கம் எப்படி இருக்குது, அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனை என்ன, அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் என்ன, இதை ஒரு முஃமின் அறிஞ்சான் அப்படின்னா, ஒரு முஸ்லிம் இதை பற்றியான தகவல்களை அவன் சேகரிச்சா அப்படின்னா, ஒரு முஸ்லிம் சொர்க்கத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா அந்த சொர்க்கத்திற்காக அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் எதையும் இழக்க தயார் என்ற மனநிலைக்கு அப்பதான் வருவான். அதனால இந்த ஜும்ஆவுடைய உரையில் சொர்க்கம் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமானது, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எந்த அளவிற்கு நிரந்தரமானது, அந்த சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்தில் எந்த அளவிற்கு இன்பத்தை அடைவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காமிக்கிறான். அஅத்து லிஇபாதி ஸாலிஹீன், என்னுடைய அடியார்களுக்கு நான் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். என்னுடைய அடியார்கள் என் பேச்சை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, என்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கத்தை நான் தயார் செய்து வச்சிருக்கிறேன். அல்லாஹ் அடுத்து சொல்றான், அந்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சு சொல்றான். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அந்த சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நம்ம போன்ல ஏஐனால என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்களை வேணாலும் பார்க்கலாம். ChatGPTல நீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தையும் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், ஆனால் உங்களால சொர்க்கத்தை பார்க்க முடியாது. இந்த உலகத்துல நாம் இதுவரைக்கும் பார்த்த பிரம்மாண்டமான வியப்பிற்குரிய அனைத்து விஷயங்களையும் விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு பிரம்மாண்டமானது இந்த சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், மாலா ஐனுன் ரஅத், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனும் அந்த சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தது கிடையாது. வலா சமிஉன் வலா உதுனுன் சமிஅத், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த காதும் அந்த சொர்க்கத்தை பற்றி செவியேற்றது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வலா கதர அலா கல்பி பஷரின், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதர் கூட அந்த சொர்க்கத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது சொர்க்கம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச அளவிற்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒரு லெவலுக்கு போயிட்டு ஒரு கற்பனை பண்ணா கூட அதை விட பிரம்மாண்டமானதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாளிகையை வச்சு, தங்கத்தால வச்சு, வெள்ளியால வச்சு நம்ம கற்பனை பண்ணாலும் சரி, சொர்க்கத்தை நம்மால் கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுடைய உள்ளத்தில் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவருடைய ஆசை முழுவதையும் வைத்து ஒரு சொர்க்கம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணா கூட அதை விட
பல மடங்கு பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மஸலுல் ஜன்னத்தில் லதி வஅதல் முத்தகூன், முத்தகீன்களுக்கு சொர்க்கத்தை நாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். முத்தகீன்களுக்குள்ள சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அந்த சொர்க்கத்திலே பல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கம் இருக்குது, அந்த சொர்க்கத்துல பல ஆறுகள் ஓடிட்டு இருக்குதுன்னு அல்லாஹ் ஒரு வசனத்துல, அல்லாஹ் இந்த ஒரு வசனத்துல அந்த ஆறுகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அந்த சொர்க்கத்தில் தெளிவான தண்ணீராலான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லzzத்தில் லிஷாரிபீன், அல்லாஹ் அடுத்து சொல்றான், வ அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமுஹு, அந்த சொர்க்கத்துல பால் ஆறு ஓடிட்டு இருக்கும், அந்த சொர்க்கத்துல சுவையான பால் ஆறு ஓடிட்டு இருக்கும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லzzத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு சுவையான மது ஆறுகள், மதுவிலான ஆறு அந்த சொர்க்கத்துல ஓடிட்டு இருக்கும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தெளிவான தூய்மையான தேனாறு ஓடிட்டு இருக்கும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மறுமையில சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இன்பங்கள்ல ஒண்ணு, சொர்க்கத்துல பாலாறு இருக்கும், தேனாறு இருக்கும், மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் விரும்பியதை அதுல இருந்து எடுத்துக்கலாம். அல்லாஹ் அடுத்து சொல்றான், வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அவர்களுக்கு அவர்கள் நாடிய அனைத்து விதமான கனி வர்க்கங்களும் கொடுக்கப்படும். சீசன் பார்க்க தேவையில்லை சொர்க்கத்துல, அடுத்த சீசன் காண்டி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அவர்கள் நாடக்கூடிய, அவர்கள் விரும்பக்கூடிய அனைத்து விதமான கனி வர்க்கங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். அன்புள்ள சகோதரர்கள், எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில இன்னொரு இடத்துல சொல்றான், யதூஃபு அலைஹிம், சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் இருப்பாங்களே அவர்களை சுற்றி வருவார்கள். வில்தானும் முஹல்லதூன், அந்த சொர்க்கத்துல சிறுவர்கள் சொர்க்கவாசிகளை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. அவருக்கு உண்டான வேலை என்ன தெரியுமா? சொர்க்கவாசிகள் ஏதாவது கேட்டா செஞ்சு கொடுக்கறதா அவங்களுக்கு வேலை. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல ஏதாவது தேவைனா எஞ்சி போய் எடுக்க தேவையில்லை, ஏதாவது குடிக்கணும்னா எஞ்சி போய் எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஏதாவது சாப்பிடணும்னா எஞ்சி அவங்க போக தேவையில்லை, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனைத்தும் வரும். அல்லாஹ் சொல்றான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், சொர்க்கவாசிகளை சிறுவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். பி அக்வாபி வ அபாரிக் வ கஸிம் மின் மஈன், அந்த சிறுவர்கள் கையில கோப்பை வச்சிருப்பாங்க, அந்த சிறுவர்கள் கையில கிண்ணங்கள் வச்சிருப்பாங்க, அதில் மதுக்கள் இருக்கும், அந்த மதுவை வாங்கி குடிப்பாங்க. அல்லாஹ் அடுத்து சொல்றான், அந்த மதுவை அவர்கள் குடிப்பதனால் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அவர்கள் அந்த மதுவை குடிப்பாங்க, ஆனா அவர்களுக்கு தலைவலி வராது. அவர்கள் மதுவை குடிப்பாங்க, அவர்களுக்கு தலைவலி வராது, அவர்கள் மயங்கி விட மாட்டாங்க, அவர்களுக்கு எந்த விதமான உடல்ல எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது. அன்புள்ள சகோதரர்கள், நடிகார்களே, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், சிலர் மதுவை குடிச்சிட்டு உடல்நிலை சரியில்லாம போறாங்க, மதுவை குடிச்சிட்டு சாலையில விழுந்து கிடக்குறாங்க, அவருடைய ஆடை விலகி அவருடைய மானம் போகக்கூடிய அந்த நிலையில மதுவை குடிச்சிட்டு என்ன செய்யறங்கிறது தெரியாம சாலையில விழுந்து கிடக்குறாங்க. ஆனா சொர்க்கத்துல மதுவை குடிப்பார்கள், சுவையான மது, தூய்மையானது, அதை குடிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது, அவர்களுக்கு தலைவலி ஏற்படாது, அவர்கள் இன்பமான முறையில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான். அன்புள்ள சகோதரர்கள், நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அவர்களுக்கு அந்த சொர்க்கவாதிகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான கனி வர்க்கங்களும் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
இன்னலில் முத்தகீன மஃபாஸா. அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, இந்த உலகத்தில் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த கட்டளைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த முத்தகீன்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஹதாயிக வ அஅனாபா, அவர்கள் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில தோட்டங்கள்ல இருப்பாங்க, அவர்களுக்கு தோட்டங்கள் கொடுக்கப்படும். அல்லாஹ் அடுத்து சொல்றான், வ அஅனாபா, அந்த தோட்டத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான், அவர்களுக்கு திராட்சை தோட்டங்கள் நாளைக்கு மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் திருமலை சொல்லி காமிக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்லமா ருசிகு மின்ஹா மின் ஸமரத்தி ரிஸ்கன் காலு ஹாதல்லதி ருசிக்னா. நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சொர்க்கவாசிகளுக்கு கனிகள் கொண்டு கொடுக்கப்படும். அந்த கனிகள் கொடுக்கப்படும் போது அவர்கள் கேட்பார்களாம், இப்பதான் இதை சாப்பிட்டேனா, இப்பதான் இதை சாப்பிட்டேன், திரும்பி அதே பழத்தை தரிய அப்படின்னு கேட்பாங்களாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பழங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடும் போது, ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடும் போது அது ஒவ்வொரு முறையும் வேறுபட்ட சுவையை தரக்கூடியதாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரே பழம்தான், பார்ப்பதற்கு ஒரே பழம்தான். ஆனா அல்லாஹ் சொல்றான், பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை சுவைக்கும் போது அதனுடைய ருசி, அதனுடைய டேஸ்ட் வேறுபட்டதா இருக்கும். அது முன்னாடி சாப்பிட்ட ஒரு ருசியா இருக்கும், அடுத்த முறை சாப்பிடும் போதே அது வேற ஒரு டேஸ்டா இருக்கும். அப்படி இந்த உலக அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு பழத்தை கொடுக்கும் போதே வேறுபட்ட சுவையில் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள்ல எந்த அளவிற்கு உச்சகட்டம் அப்படின்னா, நம்ம ஒரு பழத்தை பறிக்கணும் அப்படின்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் சொர்க்கத்தில் அப்படின்னா, ஒரு பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்திரிச்சு போய் பறிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு பழம் இருக்குது, மரத்துல தொங்குது, அதை பறிச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, சொர்க்கவாசிகள் உயர்ந்த கண்ணியமான மகத்தான இன்பத்திற்குரிய அந்த சொர்க்கத்துல இருப்பாங்க. அல்லாஹ் அடுத்து சொல்றான், குதூஃபுஹா தானியா, அவர்கள் எந்திரிச்சு போய் பறிக்க வேணாம். அந்த பழத்தை சாப்பிடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இவர் அங்க போக தேவையில்லை, அந்த பழம் அவரை தேடி வரும். நம்ம கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் பறிக்க வேண்டிய தேவையில்லை. சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை சாப்பிடணும்னு நினைச்சாலே போதும், அந்த பழம், அந்த கனி இவரை தேடி வரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், வீடு கட்டணும். இந்த உலகத்தில் வாழும் போது எப்படியாவது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும். எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட, நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் கட்டுவாங்க, பார்த்து பார்த்து கட்டுவாங்க. அந்த சொந்த வீட்டை கட்டும் போது பார்த்து பார்த்து கட்டுவாங்க. நாளைக்கு மறுமை நல்ல சொர்க்கவாசிகளுக்கு சில வீடுகள் கொடுக்கப்படும். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு சில வீடுகள் கொடுக்கப்படும். அந்த வீட்டை அல்லாஹ் எப்படி கட்டி இருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லபினத்துன் மின் ஃபித்தா வ லபினத்துன் மின் தஹப். நம்ம இந்த உலகத்துல மிஞ்சி போனா காஸ்ட்லியே கட்டணும்னா என்ன செய்யும்? மிஞ்சி போனா 2 கோடி 10 கோடி 100 கோடி கட்டுவோமா? எதை வச்சு கட்டினாலும் மிஞ்சி போனா அவ்வளவுதான் வரும். சொர்க்கத்தினுடைய வீட்டை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லபினத்துன் மின் தஹபின் வ லபினத்துன் மின் ஃபித்தா. ஒரு செங்கலை அல்லாஹ் வெள்ளியில வச்சிருப்பான், அடுத்த செங்கலை அல்லாஹ் தங்கத்துல வச்சிருப்பான். சொர்க்கத்தினுடைய வீடு இருக்குது, அதனுடைய செங்கல் இருக்குது. இந்த உலகத்துல நம்ம செங்கல் வச்சிருக்கிறோம், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அந்த செங்கலை சொர்க்கத்துல எதை வச்சு தெரியுமா கட்டி இருக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னு தங்கத்துல இருக்கும், அதுக்கு பக்கத்துல உள்ளது வெள்ளியில இருக்கும்.
சொர்க்கத்தினுடைய வீட்டினுடைய செங்கல் எப்படி இருக்கும்? வெள்ளியிலையும் தங்கத்திலையும் இருக்கும். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அதற்கு சிமெண்ட் எல்லாம் எதுல தெரியுமா வச்சிருக்கிறான்? நம்ம சிமெண்ட் வச்சு வீடு கட்டுவோம். சொர்க்கத்தில் உள்ள வீடுகளுடைய சிமெண்ட்டை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மிஸ்குல் அத்ஃபர். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த சிமெண்ட் எதை வச்சு தெரியுமா அல்லாஹ் கட்டியிருப்பான்? கஸ்தூரியை வச்சு, விலை உயர்ந்த கஸ்தூரியை வைத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? அங்க சிமெண்டால அந்த செங்கலுக்கு மத்தியில கஸ்தூரியை வச்சு அல்லாஹ் வீடு கட்டி இருக்கிறான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹஸ்பாஉஹா, அந்த சொர்க்கத்தினுடைய தரைகள், இன்னைக்கு நம்ம டைல்ஸ், கொஞ்சம் போன மார்பிள்ஸ், அதை விட போன கிரானைட், மிஞ்சி போன அவ்வளவுதான். நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஸ்பாஉஹா, அந்த சொர்க்க வீட்டினுடைய தரை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்-லுஅ்லுஉ வல் யாக்கூத். இன்னைக்கு நம்ம எதை வாங்கவே முடியாதோ, எதை வாங்குறதுக்கு இந்த உலகத்துல அவ்வளோ கஷ்டப்படணுமோ, அதை வச்சு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தினுடைய வீட்டுக்கு தரையாக அல்லாஹ் போட்டிருக்கார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்-லுஅ்லுஉ வல் யாக்கூத், வைரத்தாலும் மரகத நாணயங்கள், வைரங்கள், வைடூரியங்கள்ல அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல மறுமையில அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வீடு வச்சிருக்கிறான். அந்த வீட்டினுடைய தரைகள் வைரங்கள், முத்துகள், பவளங்கள்னால அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அந்த சொர்க்க வீட்டினுடைய பெயிண்ட் அடிப்போமே, அந்த பெயிண்ட் அல்லாஹ் ஏதோ தெரியுமா அடிச்சிருக்கிறான்? வதுர்பத்துஹா அஸ்ஸஅஃபரான், குங்குமப்பூவை வச்சு அல்லாஹ் அந்த வீடுகளுக்கு பூசுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, கவனிக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தஹலஹா, அந்த வீட்டில் யார் நுழைகிறாரோ, அந்த சொர்க்கத்தில் யார் நுழைகிறார்களோ, யன்அம் வலா யப்அஸ், அவர் அந்த சொர்க்கத்தில் நன்மையை மட்டும்தான், அந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்தில் அவர் வாழும் போதே அவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் மட்டுமே கொடுக்கப்படும். அந்த சொர்க்கத்தில் அவர் உள்ள போயிட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, கவலை கிடையாது. இந்த உலகத்தில் வாழும் போது அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ மனக்கவலைகள். அந்த சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. அதுல ஒரு முறை அவர் நுழைந்து விட்டார் என்றால் அதற்கு பின்னாடி அவருக்கு முழுக்க முழுக்க இன்பமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வயஹ்லுது, அதில் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா, அந்த சொர்க்கத்திற்கு ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா, வயஹ்லுது வலா யமூத், அவருக்கு மரணம் என்பது வரவே செய்யாது. அவர் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டார்னா அவருக்கு மரணம் என்ற ஒன்று கிடையாது, அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர் நல்லடியார்களே, அந்த சொர்க்கம் தான் நிரந்தரமானது. அந்த சொர்க்கம் தான் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அழிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது, இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், இவ்வளவு வர்ணனைகளுக்குள்ள, இவ்வளவு பிரம்மாண்டமான கற்பனைக்கு அப்பாற்பட்ட இவ்வளவு பெரிய அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த அற்பமான உலகத்தில், இந்த நிரந்தரமற்ற உலகத்தில், இந்த தற்காலிகமான இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய, கஷ்டங்கள் வரக்கூடிய, சோதனைகள் வரக்கூடிய இந்த உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த இன்பம் வேணும் அப்படின்னா, அந்த நிரந்தரமான வாழ்க்கையில இன்பமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். இந்த கஷ்டங்களை பொறுமையோடு மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டு அல்லாஹ்விற்காக அழகிய முறையில் பொறுமை காட்டக்கூடியவராக இருந்தோம் அப்படின்னா, அந்த நிரந்தரமான உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறான். யாராலையும் கஷ்டம் இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமலை கேட்கிறான்,
அஃபஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதீகும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க கஷ்டப்பட்ட மாதிரி எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இன்பமாக இருந்து சொகுசா இந்த உலகத்துல வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இன்பமா வாழ்ந்து சொகுசா வாழ்ந்து சோதனை இல்லாம துன்பம் இல்லாம சொர்க்கத்துக்கு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது. இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டா மட்டும்தான், இந்த உலகத்தில் துன்பத்தின் போது அல்லாஹுவை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில அந்த நிரந்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு அந்த சொர்க்கத்தை கொடுப்பதாக. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை அல்லாஹ்விற்காக பொறுத்து அல்லாஹ்விட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். ஆகவே அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிரந்தரமான சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சில அர்ப்பணிப்புகளை, இந்த உலகத்தில் சில கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள், சொர்க்கம் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமானது, அந்த சொர்க்கத்தில் ஒரு மனிதர் நுழைந்து விட்டால் அவருக்கு என்னென்ன இன்பங்கள் கொடுக்கப்படும் என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான ஒரு இன்பத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும் போது இது மிக உயர்ந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, சொர்க்கவாசிகள் இன்னக்கும் நிச்சயமாக நீங்க சதரவுன ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை எப்படி எந்த விதமான கஷ்டமும் இல்லாம எல்லாரும் பார்ப்பீங்களோ அதே போல நாளைக்கு மறுமையில சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை கண்கூடாக பார்ப்பார்கள். இதைவிட மிகப்பெரிய இன்பம் என்பது எதுவும் கிடையாது. நம்மை படைத்து நம்மை வடிவமைத்து நமக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்களையும் செய்து தரக்கூடிய அல்லாஹ்வை பார்ப்பது என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இன்பங்களையும் விட, சொர்க்கத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் விட மேலானது, மகத்துவமானது, உயர்வானது எது தெரியுமா? அல்லாஹ்வை பார்ப்பது. இன்னைக்கு இந்த உலகத்துல சாதாரண சக மனிதர்களை பார்ப்பதற்கு போட்டி போட்டுட்டு போறாங்களா இல்லையா? எங்களுடைய தலைவர், எங்களுடைய தளபதி, எங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரண மனிதன் ஒரு காஃபிரை பார்ப்பதற்கு உலகத்துல போட்டி போடுறாங்களா இல்லையா? அந்த காஃபிரை பார்ப்பதை பெருமையாக பேசுறாங்களா இல்லையா? அந்த காஃபிரோட ஒரு போட்டோ எடுப்பதை பெருமையா கருதுறாங்களா இல்லையா? சாதாரண அற்பமான அந்த காஃபிர் கூட பார்ப்பதற்கு இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, அகில உலகத்தை படைத்த அனைத்தையும் ரட்சிக்கக்கூடிய, அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய, அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த இறைவனை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு இன்பமான ஒரு செயல். அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்றால்
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, மன் قال لا اله الا الله دخل الجنة. யார் ஒருவர் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற இந்த கலிமாவை இஹ்லாஸான முறையில் உள்ள தூய்மையோடு ஒருத்தன் சொன்ன அப்படின்னா தஹலல் ஜன்னஹ், அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர் நல்லடியார்களே, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அடைய வேண்டும் என்றால் ஒரு மனிதனிடத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல் காரியம் அவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு எந்த ஒரு விதத்திலும் இணை வைக்காதவனாக அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவனாக ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காமிக்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானோ, வணக்க வழிபாடுகளில் யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறானோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுலியாக்களை தர்காக்கு சென்று அவுலியாக்களை யார் வணங்குகிறார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ், இப்படிப்பட்ட இந்த மகத்தான இன்பமான சொர்க்கத்தை அல்லாஹ் அப்படிப்பட்ட இணை வைப்பாளர்களுக்கு தடை செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காமிக்கிறான். அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, இந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பே முதன்மையானது அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதவர்களாக அவனை மட்டுமே இறுதி காலம் வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் துதிபாடக்கூடியவர்களாக வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.